கல்யாணம் பண்ணாத பிள்ளை எத்தனை பிள்ளையோ நாட்டுல தெரியுது, அவளை போய் கூட்டிட்டு போ. அடுத்த முட்டாடி வந்து கூட்டிட்டு போயிட்டு நம்ம சவடால் பேசிக்கிட்டு இருக்க நீ உட்காந்துக்கிட்டு. அவன் 1000 ஆன்டிகளை பார்த்த அபூர்வ சிகாமணி சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன் டிவைஸ் பண்ணிட்டு வாங்க சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு சொல்லிச்சு வீட்டுல எப்படி கட்டாயப்படுத்தினா நான் டிவைஸ் வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை, அவங்க கூட வாரேன், நம்ம போய் கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் வாழலாம். இந்த காதலை நிறைவேற்றி கல்யாணமா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீ பேட்டி கொடுத்த வந்து யாருமே உன்னை கட்ட வர மாட்டாங்க. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். போறதே கிடையாது. நான் இவங்களோட விட்டுட்டு போறது இல்ல. உன்னை செயலுக்கு தள்ளினாலும் தள்ளுவனை தவிர கேடி லிஸ்ட்ல ஏன்னா உள்ள போனாலும் போவே தவிர நீ உன்னை இவங்களோட நான் அனுப்பிவிட மாட்டேன். என்ன கம்ப்ளைண்ட்? 2 பேர் மேலயும் திருட்டு கேஸ் போட்டிருக்கு. நிறைய தப்பு பண்ணிருக்கான். அம்மாவோட தாலியை கூட அடகு வச்சிருக்காங்க. இப்படிமா நம்பி போவ? நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கற்பு கரசியை கண்ணால இது வரைக்கும் பார்த்ததுலடா, இங்கதான் பாக்குறேன். ரொம்ப கொடுத்து வச்ச நீ பண்ணறது தப்பு. ஒரு கல்யாணம் ஆகி இது பண்ணது நம்பிக்கையில நான் கிளம்பி வந்திருக்க மாட்டேன். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? நீ இப்படி ஒரு மோசகாரின்னு தான் நான் சின்ன பிள்ளையிலே அவனை கொண்டிருப்பேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஆமா, என்ன மேடம் நம்ம ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, எங்களை பிரிக்கணும் தான் மேம், வேற ஒண்ணும் இல்லை. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. சட்டம் என்ன சொல்றது தெரியுமா? அவ இன்னொருத்தரோட மனைவி. நீ கூட்டு வந்து என்ன நியாயம் சொல்லி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லு? நான் வண்ட வண்டியா கேட்பேன். போடா பொண்ணு, நான் ஒரு நடிகை. மேஜர் கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னா சரி, உண்மையாவே அப்படியே பண்ணிட்டு கூட காதலிச்சு ஐயோ தேவிக காதல் சொல்லிட்டு 3 மாசத்துல பிரிஞ்சவங்க கூட உண்டு. உங்களுக்கு 2 பேருக்கு 3 மாசமா தான் அவளுக்கு ஒன்ன தெரியும், உனக்கு அவளை தெரியும். இந்த 3 மாசத்துல என்னப்பா புரிஞ்சுட்டு இருப்பீங்க? இன்னொரு முக்கியமான காரணம் 2 பேருமே அது தவிர வேற வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, அது வந்து ஷார்ட் போடுறதுக்கே டைம் சரியா இருக்கு. வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, கல்யாணம் ஆகாத அண்ணங்க இருக்காங்க, திருமணம் பண்ணறது வயசா அவனுக்கு? பேச்சே சரியில்லை. என்ன மாதிரி ஒரு ஆடுறேன்னு பாருங்க. ரொம்ப தப்புங்க. நீங்க உங்க புள்ளைய விட்டுட்டு அந்த பையனையே பேசுறீங்க. அவங்க வாயை திறக்கிறாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கு. தம்பி யோசிச்சு பாரு, எப்படி பாவ இன்னொருத்தரோட பொண்ணு மனைவிப்பா. அதுக்காக நம்ம வந்து பொண்ணு விட முடியாது மேம். ஒழுங்கா இருக்கு வழியை பாருன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல இன்னும் மாறி பேசினா உங்க முடிவு எடுங்க. சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு, பண்றியா? அந்த லாரி தெரியுதா? லாரி டிரைவர் ஓட்டணுமா? லாரிக்குள்ள வந்து செத்துரு. உங்க சொல்லுபடி கேட்கலையா? ஆனா எனக்கு பிள்ளை இல்லை, இத்தோட விட்டுட்டு நான் ஏமாட்டு கிளம்பிடுவேன். நான் கன்ஃபார்ம் வச்சு காப்பாத்துங்க மேம். சரி, ஒரே நிமிஷம். உங்க அப்பா சொல்றாரா கேரண்டி இவன் காப்பாத்துவேனா? அவங்க எங்க வீட்லயே காப்பாத்துவேனா? இவன் நம்பி நான் சொல்ல மாட்டேன் மேடம். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டது. பிரிச்சுக்கு தான் கூட்டே போறாங்க. என்ன ஒண்ணுமே இல்ல, பிரிச்சுக்கு தான் விடுவாங்க. எப்ப இருந்தாலும் பிரிச்சு தான் என்னடா கர்ம கர்மா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. நீ சொல்லி கொடுத்துருக்கியா அவனுக்கு? நீ ஒரே முடிவா நில்றேன், நான் ஒரே முடிவா நிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உனக்கு ஐத்த வேணா மாமேனவே இல்ல நொப்பையும் கூட பிறந்தானா இல்ல ஏன் கூட பிறந்தானாவே? எப்படி உனக்கு அவன் அந்த ஸ்டாங்ல எப்படி நிப்பியான்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இவ்வளவு பெரிய தப்பு பண்ற தெரியறதாமா அவனுக்கு? எப்படிமா அவனோட தைரியமா போவ? சட்டம் ஏத்துக்காதுமா. இதுதான் தவறான விஷயம். நீங்க 40 பவுன் நகை எடுத்துட்டு ஓடி போயிட்டீங்க, கடத்தல் அப்படின்னு திருட்டுன்னு FIR போட்டாச்சு. சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா, வாசமா சிக்கிக்கிட்ட. நீ உன் மாமன் கூட வாழ வேண்டாம். அதுக்காக நீ 3 மாசம் தெரியறது, இந்த 3 மாசமா மட்டும் தெரியறது இந்த பையனோட போறது ஏத்துக்கவே முடியாது. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். அவரோட போறது குவெஸ்டனே கிடையாது. இது சரிப்பட்டு வராது. அதனால மறந்துடு. ஆனாமா நீங்க இங்க உட்காந்து இப்படி திட்டுறீங்க அந்த புள்ள. இல்ல மேம், என்னால இவங்க கூட போக முடியாது. ஓ அப்படியா விஷயம்? நீ போய் சாப்பா, சாவு நீ போய் சாவு
சாவும்ல செத்த பையல நீ நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ லைஃப் வந்து தேவையில்லை மேம். இவங்க பிரிச்சுட்டு போவாங்க, பிரிச்சு வச்சிருவாங்க. அதுக்காக மனசுக்குள்ள நினைச்சிட்டு அப்படிலாம் வாழ முடியாது மேம். சாகரே உன் ஊர்ல வச்சா அவ சாகரா இருந்தா எங்க ஊர்ல சாகு. சோலி முடிச்சு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க நீ. சாதாரணமா சொல்றேன். இன்னொருத்தனோட பொண்டாட்டிடாவ அவளை எப்பவோ செஞ்ச தவறு. இன்னொரு வகையான பொருளை, இன்னொரு ஆள் பொருளை நீ அனுமதி இல்லாம தொடுறது தவறு. ஒரு மனுஷன் நல்ல விஷயம். கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னா நான் உங்கள்ட்ட கல்யாணம் பண்ணி வைங்க சொல்லிருப்பேன். வெளியே போகும்போது அவங்க கேஸ வாபஸ் வாங்கியிருப்பாங்க. ஆனா நீ ஒரு கேரண்டி கொடுக்கணும், ஏன்னா அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ண மாட்டேன்னு. இதுதான் தவறான விஷயம். நான் சொல்லட்டுமா? இப்போ உனக்கு அந்த அந்த மோவ்ஸ்ல இருக்க நீ அப்படியே மேம் நீங்க நினைக்கவே இல்லை. வந்து வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அந்த பொண்ணை சேர்த்து வச்சவங்க என்ன வேண்டாம். லைஃப் இது ஒரு முடிச்சு தாயா. சாவு சாவும்ல செத்த பையல நீ நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சொல்லுமா. நான் போறேன் மேம் உங்களோட. அம்மா கூட போறியா? இந்த டார்ச்சர் பண்ணக்கூடாது. யாரு? படிக்கணும். ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. அடி சூர்யா, தைரியமா இரு. ஓகே, குட் டெசிஷன். வருத்தப்பட மாட்டேன். கேத்த மாதிரி அழகான ஒரு பொண்ணு உனக்கு வருவா. அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி முடிக்கட்டும். இல்ல அந்த பொண்ணு வேண்டாம், போயிட்டு வார்த்தையே கிடையாது. வரேன் மேம். என்னடா வாழ்க்கை இது, மனுஷ வாழ்க்கை. ஜாகிரதையா இரு. ஓகே, நான் இல்ல நீ முடிஞ்சாலும் சரி. என்னடா அது, ஒண்ணுமே இல்ல, நத்திங். வீட்டுக்கெல்லாம் போக போறதா இல்ல, எங்கேயும் போக போறதா இல்ல. இந்த லைஃப் போனா போகுது, வாழ்ந்தா அவ்வளவு மேம். உங்க கூட போக போறதா இல்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? பொண்ணே போயிட்டா அந்த வீட்டுக்கு. பொண்ணு போனா பாருங்க மேம், நான் முடியாது மேம். இனிமே நான் வந்து பொண்ணோட வாழ்ந்தா பாரு. இந்த காதலை நிறைவேற்றி கல்யாணமா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி ஊருக்கு போனோம். நான் இனிமே என்னோட லைஃப் நான் பார்த்து யாரு கூட போக போறதா இல்ல, எங்கேயும் போக போறா. என்னோட லைஃப் நான் பார்த்து அவ்வளவுதான். அழுகுது பாத்து அழுகுது பாடுறான். நியாயம் கிடைச்சிருந்தா நான் அந்த பசங்களுக்காக பேசியிருப்பேன். சட்டப்படி, கலாச்சாரத்தின்படி, வயசுல எதுலயுமே நியாயம் இல்ல. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.